வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய மக்கள் மன்றம் சார்பில் நடைபெறும் புதுச்சேரி மக்களுக்கான நலப்பணி திட்டங்களை பார்த்து புதுச்சேரி அரசு மிரண்டு போய் உள்ளதாக தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் தேசிய மக்கள் மன்றம் திறந்தோம். நாங்கள் எல்லா சட்டத்துக்கும் உட்பட்டு தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தினோம். ஆனால் அதை மீறியே எங்கள் மன்ற நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் நேற்று போட்டிருக்காங்க காவல்துறையினர். அதே போல் பார்த்திங்கன்னா 2 தினங்களுக்கு முன்பு நம்ம புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலையும் மாணவர்கள் மீது தடியடி நடத்தி அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் நல்லது செய்ய வர இளைஞர்கள் மீதும் எஃப்ஐஆர் போடுறாங்க. இது இந்த காவல்துறையினரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கொள்ளை இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் விட்டுட்டாங்க. 4 நாள் இல்லை 1 வாரம் கழிச்சு எஃப்ஐஆர் போடுவாங்க. நல்லது செய்ய வந்தால் உடனே எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. அது இந்த ஆளும் என்ஆர் அரசாங்கத்தின் அதிகார துஷ்பிரயோகம் என்று தான் எங்களுக்கு தோன்றுறது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. இதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க என்று நாங்கள் நம்புகிறோம். எதனால் போடப்படுதுன்னா, எங்கள் ஜேசிஎம் அண்ணன் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தார், கூடி சீக்கிரம் நாங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னோம். அன்றைக்கி சொன்னாரோ அன்றைய தினத்துலேருந்து இப்போ ஒரு மன்றம் தான் திறந்துருக்குறோம். அதனால் எஃப்ஐஆர் எங்கள் மேலே போடப்பட்டிருக்கு. அது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதுக்கு முன்னாடி 8 தொகுதியில் நாங்கள் மன்றம் திறந்துருக்கோம். அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்கலை. இப்போ என்றைக்கு கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னோன்னே அன்னிலேருந்து இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக பயந்துட்டாங்க. 100%. அது இந்த ஒரே ஒரு விஷயத்திலே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. புதுச்சேரியில் தன்னார்வலர்களின் உதவியுடன் 20,000 குழந்தைகளுக்கு இலவச பாதுகாப்பு கண்ணாடி வழங்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கு சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தீபாவளிக்கு பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிக்க புதுச்சேரியில் தன்னார்வலர்களின் உதவியுடன் 20,000 குழந்தைகளுக்கு இலவச பாதுகாப்பு கண்ணாடி வழங்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்கள். தீபாவளியில் குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும் போது கவனமாகவும் உரிய பாதுகாப்புடனும் வெடிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி கூட்டுறவுத்துறைக்கு டிஜிட்டல் கட்டமைப்பினை மேம்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரி கூட்டுறவு சங்கத்தில் வழக்கமான தணிக்கைகள், தேர்தல்கள் மற்றும் ஆண்டு கூட்டங்கள் என எதுவும் நடத்தப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. எனவே புதுச்சேரி கூட்டுறவுத்துறைக்கு டிஜிட்டல் கட்டமைப்பினை மேம்படுத்தி கொள்கை சீர்திருத்தங்கள் வகுத்து வெளிப்படை தன்மையுடன் புகார்களை சரி செய்து செயல்பட வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு இனியாவது சுகாதார பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வினை வழங்க வேண்டுமென சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தும் சுகாதார பணியாளர்களுக்கு இதுவரை ஊதிய உயர்வு அளிக்காதது கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரி அரசு இனியாவது சுகாதார பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வினை வழங்க வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு வல்லுநர் குழுவை வைத்து ஆய்வு செய்து பாசிக் நிறுவனத்தை நடத்தி 900 ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் இயங்கி வரும் பாசிக் என்னும் அரசு நிறுவனம் ரூபாய் 50 கோடி வரை நஷ்டத்தை சந்தித்ததால் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் மூட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாசிக் நிறுவனம் வேளாண் இடுபொருட்கள், செடிகள், விதைகள், குடிநீர் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்தது. புதுச்சேரி வேளாண் சேவை மற்றும் தொழில்கள் கழகம் லிமிடெட் என அழைக்கப்படுகிறது. 2007 வரை லாபகரமாக இயங்கிய இந்நிறுவனத்தை மூலதன முதலீடு அளித்து இன்றைய ரெண்டுக்கு ஏற்ற உற்பத்தி செய்தால் நிச்சயம் லாபகரமான நிறுவனமாக மாற்ற முடியும். எனவே புதுச்சேரி அரசு வல்லுநர் குழுவை வைத்து ஆய்வு செய்து பாசிக் நிறுவனத்தை நடத்தி 900 ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திரு பூக்கடை ரமேஷ் அவர்கள் தேசிய மக்கள் மன்றத்தில் இணைந்தார்.
புதுச்சேரியின் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திரு பூக்கடை ரமேஷ் அவர்கள் ஜேசி மக்கள் மன்ற நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து தன்னை ஜேசி மக்கள் மன்றத்தில் இணைத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஜேசி மக்கள் மன்ற நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கூறுகையில், ஜேசி மக்கள் மன்றத்தில் திரு பூக்கடை ரமேஷ் அவர்களின் பணிகள் தனித்துவமாக தெரிய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறையில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சாலை அருகே 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பம்பை உடுக்கையுடன் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும், மாதம் 10,500 சம்பளம் வழங்க வேண்டும், சட்டமன்ற கூட்டத்தொடரில் உறுதிமொழியை நிறைவேற்றிட அனுப்பிய கோப்பிற்கு காலம் காட்டாமல் ஆளுநர் மற்றும் தலைமை செயலர், துறை செயலர்கள் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அண்ணா சாலையில் கையில் உடுக்கை, வேப்ப இலை எடுத்துக்கொண்டு நூதன முறையில் மாநில அரசை கண்டித்து பேரணியாக சென்றனர். தொடர்ந்து அண்ணா சாலை சதுக்கம் அருகே சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டது. தொடர்ந்து அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களும் எழுப்பினர். காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 3க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கைது செய்தனர். அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவிற்கும் தபால் துறையின் பார்சல் சேவை ரத்து செய்யப்பட்டதால் தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு உள்ளிட்ட பொருட்கள் கொரியரில் அனுப்பப்படுகிறது. புதுச்சேரி அஞ்சல் துறை மூலம் குறைந்த கட்டணத்தில் அமெரிக்கா, கனடாவிற்கு அதிக அளவு பார்சல் அனுப்பப்பட்டு வந்த நிலையில் அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவும் பார்சல் சேவையை கடந்த 6ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. அதனையொட்டி புதுச்சேரியிலிருந்து தற்போது தனியார் கொரியர் நிறுவனங்கள் மூலம் மட்டுமே பார்சலில் பொருட்கள் செல்கிறது. சாதாரணமாக தபால் துறை மூலம் கனடாவிற்கு 1 கிலோ பார்சல் அனுப்ப ரூபாய் 1935 மட்டுமே கட்டணம். இதுவே கொரியரில் அனுப்பினால் கிலோவிற்கு ரூபாய் 6000 வசூலிக்கப்படும். பெரும்பாலானோர் 20 கிலோவிற்கு மேல் பார்சல் அனுப்புவர். இந்நிலையில் தபால் துறையை விட கொரியரில் பல மடங்கு கட்டணம் அதிகமாக உள்ளதால் தங்கள் பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுக்கு பொருட்களை அனுப்புவோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். காரைக்காலில் நடந்த முஸ்லிம் வித்யா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். முஸ்லிம் வித்யா சங்கத்தின் 40வது பொது சபை கூட்டம் காரைக்கால் முஸ்லிம் வித்யா சங்க பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தற்காலிக தலைவராகவும் தேர்தல் அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்ட டாக்டர் இல்முதீன் மரைக்கார் தலைமை வகித்தார். முகமது காசிம் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பொறியாளர் ஹாஜா மொயினுதீன் வரவேற்புரை நிகழ்த்தினார். மறைந்த சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆயுட்கால உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. சங்க செயலாளர் பேராசிரியர் உமர் ஹத்தாப் ஆண்டறிக்கை வாசித்தார். தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு கணக்குகளை ஹாஜா சமர்ப்பித்தார். பின்னர் சங்கத்தின் புதிய நிர்வாகத்திற்கான தேர்தல் நடைபெற்றது. அதில் தலைவராக ஆடிட்டர் சாகுல் அமீத், துணைத் தலைவராக டவுன் காஜியார் ஆரிப் மரைக்காயர், செயலாளராக பேராசிரியர் டாக்டர் உமர் ஹத்தாப், துணை செயலாளராக மஸ்தான் அப்துல் காதர் மரக்கியார், பொருளாளராக சையது அகமது ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் பல்வேறு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசிய விவகாரத்தில் ராகேஷ் கிஷோரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது காலணி வீசிய நபர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் RSS அமைப்பை கண்டித்தும் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊசோடு தொகுதி முழுவதும் உள்ள பிரதான சாலைகளில் உள்ள 400க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளை புதிதாக 120 வாட்ஸ் மின் விளக்குகளாக மாற்றுவதற்கான பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில ஊசோடு தொகுதி முழுவதும் உள்ள பிரதான சாலைகளில்
இட்ஸ் டிரைவ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 400க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளை புதிதாக 120 வாட்ஸ் மின் விளக்குகளாக மாற்றுவதற்கான தொடக்க நிகழ்ச்சி குருமாம்பேட் திருவள்ளுவர் சிலை அருகில் பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. வாசன் கண் மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் சங்கம் இணைந்து மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் புதுச்சேரியில் உள்ள வாசன் கண் மருத்துவமனையில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வேலு தலைமையிலும் பொருளாளர் ஐயப்பன், செயலாளர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் இலவச கண் பரிசோதனை முகாமில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். மேலும் முகாமில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மண்டல நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஓட்டுநர் சீருடை வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரி பல்கலையில் பாலியல் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அளித்த வாக்குறுதி ஏற்று மாணவர்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி பல்கலையில் கடந்த சில தினங்களாக நடந்து வந்த போராட்டங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் பல்கலை துணைவேந்தர், பதிவாளர், போலீஸ் அதிகாரிகள், மாணவ அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேராசிரியர்கள் மீதான பாலியல் புகார்கள் மீது விசாரணை நடத்தவும், மாணவர்கள் மீதான வழக்கை திரும்பப் பெற அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும், பல்கலை உள்புகார் குழு அமைப்பதற்கான தேர்தல் நடத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. அதனை ஏற்று மாணவ அமைப்பு பிரதிநிதிகள் தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதாகவும், தொடர்ந்து பல்கலை அமைதியான முறையில் செயல்பட ஒத்துழைப்பு அளிக்க ஒப்புக் கொண்டுள்ளார். அதனை ஏற்று மாணவ அமைப்பு பிரதிநிதிகள் தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதாகவும், தொடர்ந்து பல்கலை அமைதியான முறையில் செயல்பட ஒத்துழைப்பு அளிக்க ஒப்புக் கொண்டுள்ளனர். மாணவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் ரூபாய் 40,30,000 மதிப்பில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் 2வது மெயின் ரோடு மற்றும் சாந்தி நகரில் 2024 முதல் 2025 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் ரூபாய் 40,30,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிறருக்கு தொந்தரவு அளிக்காமல் தீபாவளி பண்டிகையை இனிப்பு வழங்கியும் விளக்குகளை ஏற்றியும் கொண்டாட மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வலியுறுத்தியுள்ளது. மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீபாவளி அன்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதித்துள்ளது. அதன்படி புதுச்சேரியில் தீபாவளி அன்று காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள், கல்விக்கூடங்கள் மற்றும் கோர்ட் வளாகம் சுற்று வட்டாரங்களில் 100 மீட்டருக்குள் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு வெடிப்பதால் புகை, நச்சுக்கள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் வெளிப்படுகிறது. இதனால் மூச்சு திணறல், கண்கள் மற்றும் பிற உடல் பாகங்களில் காயம், காது கேட்கும் திறன் குறைதல், பார்வை குறைபாடு, தூக்கமின்மை, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகிறது. குறிப்பாக முதியோர், கர்ப்பிணிகள், இதய நோயாளிகள், ஆஸ்துமா நோயாளிகள், குழந்தைகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகும் சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகையால் பிறருக்கு தொந்தரவு மற்றும் துன்பம் அளிக்காமல் தீபாவளி பண்டிகையை இனிப்புகள் மற்றும் விளக்குகளை ஏற்றி கொண்டாட வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஆஷா பணியாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு சம்பளம் ரூபாய் 7,000 ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்து ஓராண்டு ஆகியும் இதுவரை உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வேண்டும், மாதத்தில் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு வழங்க வேண்டும், ஊக்கத்தொகையினை மாதம் 5ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி
ஆஷா பணியாளர்கள் சுகாதாரத்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை அடுத்து சுகாதாரத்துறை இயக்குநரக திட்ட அதிகாரி கோவிந்தராஜன் முற்றுகையிட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். முதல்வரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து ஆஷா பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் சுகாதாரத்துறையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்குவதற்கான பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தீபாவளி பண்டிகைக்கு அரசு சார்பில் ரூபாய் 3.45 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி தலா ரூபாய் 585 மதிப்பில் 2 கிலோ சர்க்கரை, 2 லிட்டர் சமையல் எண்ணெய், 1 கிலோ கடலை பருப்பு, ரவை மற்றும் மைதா தலா அரை கிலோ உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகைக்கு 4 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் ரூபாய் 20 கோடி செலவில் வழங்கப்பட உள்ள இந்த தொகுப்பிற்கான கோப்பிற்கு நிதித்துறை நேற்று முன்தினம் அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து இந்த கோப்பு நேற்று கவர்னரின் அனுமதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கவர்னரின் அனுமதி கிடைத்ததும் உடனடியாக தீபாவளி தொகுப்பு பொருட்களை முதல்வர் ரங்கசாமி தலைமையில் வழங்குவதற்கான பணியை கான்பெட் நிர்வாகம் வேகமாக செய்து வருகிறது. தீபாவளிக்கு 4 நாட்களே உள்ளதால் அனைவருக்கும் தொகுப்பு பொருட்கள் வழங்க முடியாத சூழல் உள்ளது. அதனால் தீபாவளிக்கு பின்பும் தொகுப்பு பொருட்கள் ரேஷன் கடைகளில் கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய அரசின் தனிநபர் கழிவறை கட்டும் திட்டத்தில் ரூபாய் 60 லட்சம் மோசடி செய்த வழக்கில் தற்காலிக ஊழியரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் கொம்யூனில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021 வரையில் நடந்த மத்திய அரசின் தனிநபர் கழிவறை கட்டும் திட்டத்தில் கழிவறை கட்டாமலே ரூபாய் 59.89 லட்சம் மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து தற்போதைய வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் கடந்த ஜூலை மாதம் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் மோசடி, கூட்டு சதி உள்ளிட்ட 7 பிரிவுகளில் வழக்கு பதிந்து இத்திட்டத்தில் அரியாங்குப்பம் கொம்யூன் ஜூனியர் இன்ஜினியராக பணியாற்றிய தற்பொழுது பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வரும் விவேகானந்தன் ஒப்பந்த அடிப்படையில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணிபுரிந்து தற்பொழுது சுகாதாரத்துறையில் பணியாற்றி வரும் ராஜசேகரன் மற்றும் 8 கான்ட்ராக்டர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் லாஸ்பேட்டை வள்ளலார் நகரில் வீட்டில் இருந்த தற்காலிக கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ராஜசேகரனை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வேளாண் துறை செயலர் சௌத்ரி முகமது யாசினுக்கு துறை இயக்குநர் பொறுப்பும் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேளாண் துறை இயக்குநராக பணியாற்றிய வசந்தகுமார் கடந்த 3 மாதங்களுக்கு முன் பணி ஓய்வு பெற்றார். அதன் பின் இயக்குநர் நியமிக்கப்படாததால் விவசாய பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் கவர்னரிடம் கோரிக்கை மனு அளித்தார். மேலும் பல்வேறு கட்சி தலைவர்கள் இயக்குநர் நியமிக்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் வேளாண் துறையின் அரசு செயலர் சௌத்ரி முகமது யாசினுக்கு கூடுதல் பொறுப்பாக இயக்குநர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை தலைமை செயலர் சரத் சவுகான் பிறப்பித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.